குருவே சரணம். சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வன். அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கிறது கேது பகவானை பற்றி. கேது எந்த கிரகத்தோடு சேராமல், அதாவது ராகு கேது இணைவில்லாமல் இருக்க முடியாது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மற்ற 7 கிரகங்களை சொல்கிறேன். சூரியனிலிருந்து சனி பகவான் வரைக்கும் சொல்கிறேன். சரிங்களா? அந்த கூட்டு இல்லாமல் தனித்த கேது, லக்னம் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், இதுபோல் இருக்கும் பட்சத்தில் கேது தடையை குறிப்பார் என்று ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். தனித்த கேது, அதாவது ராகுவோட தொடர்பு இருப்பார். 7ஆம் இடத்தில் ராகு இருந்தாகும். இது மட்டும் இல்லாமல் தனித்த கேது, எந்த கிரகத்தோடு கூட்டு இல்லாத தனித்த கேது இருக்கும் நண்பர்கள், அவர்களுக்கு லக்னத்தில் கேது இருக்கும்போது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் தான் அதிகமாக தோன்றுகிறது தவிர்த்து குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை இதெல்லாம் ஈடுபாடு இருக்க மாட்டேங்குது. அதுபோல் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் தொடர் பணம் நடமாட்டம் அவங்கள்ட்ட இருக்க மாட்டேங்குது. இது போல் இருக்க அன்பர்கள் தனித்த கேது, எந்த கிரகத்தோடு கூட்டு இல்லாத கேது அப்படி அமையப்பட்ட அன்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்தலம் இருக்கிறது. திருவள்ளூர் அருகில் இருக்கும் திருவாசீஸ்வரர். அந்த ஊர் பேர் திருப்பாச்சூர் அப்படின்ற ஒரு ஊர். அந்த சிவன் பேர் திருவாசீஸ்வரர். இந்த கோவில் வாசி யோகம் பயில்றவர்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கோவில். வாசி யோகம் யாரெல்லாம் கற்றுக்கிறாங்களோ அந்த கோவிலில் ஒரு பெரிய சூட்சமம் இருக்குது. அந்த கோவிலுக்கு போங்க. கேது தனியாக ராகுவை தவிர்த்து மற்ற எந்த கிரகங்களோடும் கூட்டு இல்லாமல் தனித்த கேது இருக்கும் நபர்கள் அந்த கோவிலுக்கு போகும்போது கேதுவால் இருக்கும் பாதிப்பு, தடைகள் விலகி கேதுவால் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த இடத்தின் சிறப்பு என்னவென்றால், விநாயகர் சபை என்ற ஒரு சபை அந்த இடத்தில் இருக்கிறது. விநாயகர் சபை என்ற ஒரு சபை அந்த இடத்தில் இருக்கிறது. கேது தோஷம் நீங்குவதற்கு அது சிறந்த ஒரு பரிகார ஸ்தலமாக அமைகிறது. அதனால் நண்பர்களே, கேதுவை பொறுத்த வரைக்கும், தனித்த கேதுவை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை நாளை பயன்படுத்துவது நல்லது. ஏனென்றால் சனி என்பது ராகு போலியும், ராகு என்பது சனி போலியும், கேது என்பது செவ்வாய் போலியும் செயல்படுவதாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் செவ்வாய்க்கிழமையில் போய் அந்த கோவிலில் தரிசனம் செய்யும்போது கேதுவினால் ஏற்படும் பாதிப்பு, தொழில் தடை, திருமணம் தடை, புத்திரபாக்கியம் இதுபோல் தடைகள் விலகி அந்த ஜாதகருக்கு கேட்ட வரன்கள் கிடைக்கப்பெறுகிறது. அந்த விநாயகர் சபைக்கு தேங்காய் மாலை கட்டி போடுவது ரொம்ப பெரிய விசேஷம். இது ஒரு பொதுவாக கேது சம்பந்தமான விஷயத்துக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அன்பர்களுக்கு கடனுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் கடன் விரைவில் அடையப்பட வேண்டும், அதிகமான கடன் இருக்குது, விரைவில் அடையப்பட வேண்டும் என்றாலும் இந்த விநாயகர் சபைக்கு தேங்காய் மாலை கட்டி போடும்போது கடன் படிப்படியாக அடைகிறது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்று போடுங்க. இது திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கும் திருப்பாச்சூர் என்ற ஊரில் திருவாசீஸ்வரர் கோவில். தனித்த கேதுக்கும் இந்த கோவிலை ஜாதகர்கள் அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணும்போது அவங்களுக்கு கேதுவால் ஏற்பட்ட தடைகள் நீங்கிறது. யோக சாஸ்திரங்கள், வாசி யோகம் இதுபோல் விஷயங்கள் ஈடுபடுவதற்கும் அந்த கோவில் நன்றாக ஒரு எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப் எப்படி போகலான்றத அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். அந்த கோவிலுக்கு போகும்போது அந்த மாறுதல் ஏற்படுது, அது உண்மை. அந்த வாசி நம்மளுக்கு மாறுறதை நம்மளால் உணர முடியும். இந்த யோகத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாத கடன் சம்பந்தமான குறிப்பிட்ட கடன், எனக்கு கடன் நிறைய இருக்குங்க, கடன் அடையணும், எப்படி அது வழி பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் சபைக்கு போயிட்டு தேங்காய் மாலை கட்டி போட்டு வந்தீங்கன்னா, கட்டி போட்டு அவர் தேங்காய் மாலையை சாத்திட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா டெஃபினட்டாக படிப்படியாக உங்களுக்கு கடன் குறையாது. இது போல் விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்களும் ஆன்மீக தகவல்களும் ஜோதிடம் சம்பந்தமான எளிய பரிகாரங்களும் தெரிந்து கொள்ள உங்கள் விஸ்வக் அஸ்ட்ரோ விஷன் சேனலை பின்பற்றுங்கள் நேயர்களே. Don't forget to like and subscribe.